Hello everyone, நான் உங்கள் தினேஷ் குமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மோஷன்ஸ் இன் பிளேன் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஆகாஸ் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஆர் வெக்டர், இது பி வெக்டர், இது கியூ வெக்டர். ஓகே, நீங்கள் ட்ரையாங்கிள் ஆஃப் ட்ரெடிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆர் வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இதோட ரிசல்டன் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி த க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பட் pointed in the opposite order. அப்போ இந்த r vector plus p vector ஓட resultant தான் என்னவா இருக்கணும், q vector இருக்கணும். அப்போ which options are matching? Option 3 is the answer. Okay. Second question பார்க்கலாம். Two vectors a vector and b vector can be added by ரெண்டு vectors உங்களால் add பண்ண முடியும் either by using the triangle of vector addition. So up in the a vector b vector resultant is going to be the closing side of the triangle but pointed in the opposite order. அப்போ ட்ரையாங்கிளாக யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியும் ஆர் அதர்வைஸ் ஒரு ஏ வெக்டருக்கு பேரலாக இன்னொரு ஏ, பி வெக்டருக்கு பேரலாக இன்னொரு பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பேரலோகிராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேரலோகிராமோட டயகனல் தான் ரிசல்டன். அப்போ ரெண்டு வெக்டர்ஸை ஏ வெக்டர்ஸ் அண்ட் பி வெக்டர்ஸை நம்ம ட்ரையாங்கிளாக வச்சு ஆட் பண்ண முடியும், பேரலோகிராமில் வச்சும் ஆட் பண்ண முடியும். ஸோ போத் 1 and 2 ஆப்ஷன் 4 should be the answer. ஓகே, அண்ட் இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, the two vectors p vector equal to a I cap plus 5 j cap. அதே மாதிரி q vector என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் b I cap plus 5 j cap. ஏ அண்ட் இந்த பி வெக்டரும் கியூ வெக்டர்ஸும் ஈக்குவல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வெக்டர்ஸ் ஈக்குவல்னா ஓகே அந்த வெக்டர்ஸோட டைரக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும், அந்த வெக்டர்ஸோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இட் கேன் ஹேப்பன் ஒன்லி வென் இங்கே ஐ கேப்போட டைரக்ஷன் ஐ கேப்போட வேல்யூ ஏனா ஓகே இந்த பி வெக்டரும் கியூ வெக்டரும் சேமாக இருந்ததுன்னா அப்போ இந்த ஏவோட வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு பி. தி ரீசன் இஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ வெக்டர் மீன்ஸ் அண்ட் ஐ கேப்போட வேல்யூ should be equal, j cap oda value should be equal, then only these two vectors can be in equal direction. Suppose p vector equal to q vector means I cap oda value should be equal, so a equal to b and 5 equal to 5. Suppose a equal to b should be the answer. Which options are matching? Option 1 is the answer. Okay, so question number 4 பாருங்க. Okay, இது QR, okay, இது PQ and இது PS, இது SR. okay, that's fine. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The four vectors P vector, PQ vector, QR vector, PS vector, SR vector are connected as shown in the figure. Okay, such that S is the midpoint of the PR. அப்போது இந்த எஸ்ன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது இந்த பிஆரோட மிட் பாயிண்ட்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எஸ்ஆரோட வேல்யூவும் எஸ்பியோட வேல்யூவும் ஈக்குவல். ஸோ பேஸோட டோட்டலாக ஒரு 10 சென்டிமீட்டர்னா இது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்க போகுது, இது ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்க போகுது. ஸோ அதை கொஷினில் கொடுத்துருக்காங்க. தட் டெல்ஸ் யூ தட் ஆர்எஸோட வேல்யூவும் பிஎஸோட வேல்யூ ஈக்குவல். ஓகேயா, ஸோ தென் விச் டூ வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் கொஷினே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக என்ன வந்துடும், பிஎஸ் வெக்டரோட வேல்யூவும் ஓகே பிஎஸ் வெக்டரோட வேல்யூவும் அண்ட் எஸ்ஆர் வெக்டரும் ஓட வேல்யூவும் ஈக்குவல். ஸோ அண்ட் ஆல்சோ பிஎஸ் வெக்டரோட டைரக்ஷனும் எஸ்ஆர் வெக்டரோட டைரக்ஷனும் சேமாக இருக்கிறதுனால பிஎஸ் வெக்டர் அண்ட் எஸ்ஆர் வெக்டர் போத் ஆர் ஈக்குவல் வெக்டர்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 should be the answer then. Okay, look into the question number 5. ஓகே, ஒரு பார்ட்டிக்கல் ஏ அதோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. பார்ட்டிக்கல் ஏவோட வெலாசிட்டி வெக்டோரியல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6 I cap ப்ளஸ் 10 j cap இந்த மாதிரி எழுதிக்கலாம். பார்ட்டிக்கல் பியோட வெலாசிட்டி என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே 3 I cap ப்ளஸ் 6 j capன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஷின்ஸ் என்னென்னா velocity, magnitude of the velocity of the A with respect to the B, அதாவது ஏவோட velocity with respect to B என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன். இப்போ ஒரு கார் ஓகே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு கார்
ஒரு 50 km/h ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைக்கிள் ஓகே ஒரு சைக்கிள் ஒரு 20 km/h ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே அப்போ வெலாசிட்டி ஆஃப் த கார் வித் ரெஸ்பெக்ட் டு த சைக்கிள் என்ன எழுதுறீங்க? 50 minus 20 எழுதுவீங்க இல்லையா? பிகாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சைக்கிள்ஸ் பர்ஸ்பெக்டிவ் த சைக்கிள் இஸ் இன் த ரெஸ்ட், த ஹோல் யூனிவர்ஸ் வில் பி ஹேவிங் த ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த சைக்கிள் இன்க்ளூடிங் த கார். ஸோ அப்போ 50 minus 20 ஆட் பண்ணுறப்போ வில் பி கெட்டிங் 30 km/h. அப்போ சைக்கிளோட பார்வையில் கார் 30 km/h போகிற மாதிரி தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? அதே ஐடியா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஏ ஓகே வெலாசிட்டி ஆஃப் த ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த பி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஏ வெக்டர் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த பி வெக்டர். அதாவது ஏயோட வெலாசிட்டியிலேருந்து பியோட வெலாசிட்டியை கழிச்சிட்டோன்னா பியோட பார்வையில் ஏ என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும் அப்படின்றது கிடச்சிரும் நமக்கு. சப்போஸ் 6i cap ப்ளஸ் 10j cap இதில் இருந்து விபியை கழிச்சிடுங்க விச் இஸ் 3i cap 6j cap. இது கழிச்சோன்னா என்ன வரும்? ஐ கேப்பை மட்டும் தான் கழிக்கணும். ஸோ அப்போ ஐயோட காம்பனன்ட்ஸ் என்ன? இங்கே 6 இருக்குது, இங்கே 3 -3 இருக்குது. இது ரெண்டையும் கழிச்சோன்னா 6 - 3 = 3i cap and 10 - 6 = 4j cap. இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த பி. பட் நமக்கு வெக்டோரியல் ஃபார்மில் கேட்கல, அவங்க வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ வேல்யூ ஆஃப் திஸ் வெக்டர் எப்படி எடுப்பீங்க? சிம்பிளி ஐ காம்பனண்டோட ஸ்கொயர் ப்ளஸ் ஜே காம்பனண்டோட ஸ்கொயர். ஸோ இதுதான் ஒரு வெக்டரோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ ஆப்வியஸ் என்ன வந்துடும்? 9 + 16 25. ஸோ √25 வேல்யூ 5. இப்போ 5 m/s should be the answer. ஓகே ஓகே இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இன் XY பிளைன். ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்குது, இட்ஸ் அ ப்ரொஜெக்டைல் மோஷன். அந்த ப்ரொஜெக்டைலோட ஒய் கோஆர்டினேட் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க. AX = -bx² அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். ஒரு ப்ரொஜெக்டைலோட ட்ரெஜெக்ட்ரிக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ப்ரொஜெக்டைலோட ட்ரெஜெக்ட்ரிக்கான ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா y = x tan theta minus gx² 2u cos square theta 2u square cos square theta சாரி. ஸோ இதுதான் ஒரு ட்ரெஜெக்ட்ரியோட ஈக்குவேஷன். ஓகே இப்போது நமக்கும் ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றி தான் பேசியிருக்காங்க லிட்டரலாக, கரெக்ட்? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓகே இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? ஏ. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? tan theta. அப்போ tan thetaவோட வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு வாட்? ஏ. அப்போ theta = tan inverse ஆஃப் ஏ. அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிளி tan inverse ஆஃப் ஏ. ஸோ வி காட் த சொல்யூஷன் வெரி குவிக்லி. ஓகே you can move on to the next question now. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். a man okay we have a man is running with a velocity of 5 km/h okay towards east. அப்போ இதுதான் ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே the rain is falling vertically down with a velocity of 5 km/h. இப்போ ரெயின் எப்படி ஃபாலோ ஆகிட்டுருக்குன்னா வேர்ட்டிக்கலாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு வித் வெலாசிட்டி ஆஃப் 5 km/h. ஓகே அப்போ டைரக்ஷன் ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன். அப்போ இந்த மேனோட பார்வையில் ரெயின் என்ன டைரக்ஷனில் வர மாதிரி தெரியும் வேர்ட்டிக்கலுக்கு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓடிட்டுருக்க நம்மளுடைய பார்வையில் நம்ம பாக்கெட்டுடைய ஃபோன் எல்லாமே எப்படி இருக்கும்? ரஷ்ஷில் இருக்கும். நம்ம ஓடிட்டுருக்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கை பார்த்தோன்னா ரோட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே பேக்வேர்டில் போகிற மாதிரி தெரியும். அதாவது நம்மளுடைய வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டியில் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் மூவ் ஆகிற மாதிரி தெரியும், கரெக்டாக? ஸோ அதே அசம்ஷன் தான் we're going to make use of here. அப்போ இந்த மேனோட பார்வையில் this man is at rest but the whole universe will be having the reverse velocity of himself including the falling rain drop. அப்போ இந்த ரெயின் ட்ராப் இந்த மேனுக்கு எப்படி வர மாதிரி தெரியும்னா ரெயின் ட்ராப்போட ஆக்சுவல் வெலாசிட்டி இது மேனோட ரிவர்ஸ் வெலாசிட்டி இது ரெண்டும் சேர்ந்து ஆட் ஆகி ஓகே ஒரு ரிசல்ட்டன் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா? ஓகே அந்த ரிசல்ட்டன் வெலாசிட்டியில் வர்ற மாதிரி தான் அந்த மேனுக்கு தெரியும் அது. ஓகே ஸோ
அப்போ ரிசல்டன் வெலாசிட்டி இது இந்த ரெண்டு வெக்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்டன் எப்படி இருக்க போகுது? ரிசல்டன் இஸ் கோயிங் டு பி த க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பட் பாயிண்டட் இன் த ஆப்போசிட் ஆர்டர். ஓகே, இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன். ஓகே, இதோட வேல்யூ எப்படி கெட் பண்ணலாம்? இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன், இதோட வேல்யூ எப்படி கெட் பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் ஸ்கொயர். ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிடலாம் சிம்பிளாக. அப்போ என்ன வந்துடும்? ரூட் ஆஃப் 15 வந்துடும். ஓகே, பட் கொஷின் இஸ் அபவுட் த ஆங்கிள், கரெக்ட்? வி டோன்ட் ஹாவ் டு கெட் த ரிசல்டன் வேல்யூ. பட் எனிஹோ ஆங்கிள் அப்போ என்ன வரும்? இந்த ஆங்கிள் let me call this angle as a theta. அப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிங்கன்னா tan theta is equal to opposite side 5 adjacent side 5 5/5 1. அப்போ theta equal to tan inverse of 1. tan ஓட எந்த வேல்யூக்கு 1 கிடைக்கும்? theta equal to 45 degree. 45 degree தான் 1 கிடைக்கும். அப்போ rain drop should make 45 degree to the vertical. So that should be the answer. Okay. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டாங்க. ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அட் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அட் t ஈக்குவல் டு 1 செகண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி கெட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வெலாசிட்டி வேணும்னா ரைட் and displacement, time rate of change of displacement தான் என்னது? velocity. அப்போ velocity vector is equal to dr vector by dt. அப்போ இந்த displacement vector டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், பண்ணால் உங்களுக்கு velocity vector கிடச்சிரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2t I cap, இது கான்ஸ்டன்ட், 2 is a constant, ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் you will be getting the 0. ஸோ அப்போ velocity vector is equal to என்ன வந்துருச்சு? 2t I capனு வந்துருச்சு சிம்பிளாக. ஸோ அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் t சிம்பிளி 1 செகண்ட் சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன் தட் மூமெண்ட் யூ கேன் ஏபிள் டு கெட் த வெலாசிட்டி. அப்போ டீக்கு போல் 1ன்னு போட்டால் வந்துடும் 2i கேப்னு வந்துடும். ஸோ திஸ் ஷுட் பி த வெலாசிட்டி வெக்டர் அட் தட் பர்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ 9th கொஷின் பாருங்கள். A projectile is projected with the initial velocity vector. அந்த இன்சியல் வெலாசிட்டி வெக்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வெக்டோரியல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. u வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 6i கேப் ப்ளஸ் 8j கேப்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, த வெலாசிட்டி வென் இட் இஸ் அபவுட் டு ஹிட் த கிரவுண்ட். ஓகே, அப்போது இந்த ப்ரொஜெக்டைல இந்த மாதிரி ஒரு இன்சியல் வெலாசிட்டி வெக்டர் லான்ச் பண்ணிட்டோம். லான்ச் பண்ண பின்னாடி ஓகே இட்ஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் த பேரபோலிக் ட்ரெஜெக்ட்ரி அண்ட் இந்த ப்ரொஜெக்டில் மறுபடியும் கிரவுண்டை ஹிட் பண்ணுறப்போ ஓகே, அப்போது ஹிட் பண்ணுற மூமெண்ட்டில் அதோட வெலாசிட்டி வெக்டர் அதோட வேல்யூ என்ன வெக்டோரியல் ஃபார்மில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெலாசிட்டி u வெக்டர் இருக்கு இல்லையா, இதோட எக்ஸ் காம்பனண்ட் என்ன? 6i கேப், ஒய் காம்பனண்ட் என்ன? 8j கேப். ஓகே, பட் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டைல் ஃப்ளை ஆகிட்டு இருக்கப்போ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் எந்த விதமான ஆக்சிலேஷனும் கிடையாது, கரெக்ட்? அப்போ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் எந்த ஆக்சிலேஷனும் இல்லாட்டனா எக்ஸ் காம்பனண்ட் வெலாசிட்டி என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் ax is equal to 0, vx is equal to constant. ஸோ அப்போது உங்களுக்கு இனிஷியலாக எக்ஸ் காம்பனண்ட் வெலாசிட்டி என்னவோ அதுதான் ஃபைனலாகவும் இருக்க முடியும். ஸோ 6i கேப். ஓகே, அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட் ஆன் ஹியர். நம்ம லான்ச் பண்ண பிளேஸும் லேண்ட் ஆன பிளேஸும் சேம் எலிவேஷனில் இருக்குது, சேம் ஹைட்டில் இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இங்கேருந்து ஒரு 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீட் லான்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது மேலே போய்ட்டு திருப்பி அதே லொக்கேஷன்ஸ்க்கு வர்றப்போ இதோட ஸ்பீட் என்னவாக இருக்கும்? 10 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். பட் என்ன அதோட டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ இங்கே லான்ச் பண்ண பிளேஸில் வேர்ட்டிக்கல் காம்பனண்ட் வெலாசிட்டி அப்வர்ட்ஸில் 8j கேப்பாக இருந்ததுன்னா அண்ட் லேண்ட் ஆகக்கூடிய இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? இட்ஸ் கோயிங் டு பி a minus of 8j கேப். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு லேண்ட் ஆகக்கூடிய இடத்துல அதாவது கிரவுண்டை அது ஹிட் பண்ணக்கூடிய இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி 6i கேப் minus of 8j கேப். இது நீங்கள் லாஜிக்கை வச்சே புரிஞ்சுக்க முடியும் இந்த ஆன்சரை. ஸோ 6i கேப் minus 8j கேப், it should be the answer. Okay, now see the 10th question. Your body is projected horizontally. Okay, ஒரு பாடியை ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் with a speed of 5 மீட்டர்/செகண்ட் from a height h.
இட் டேக்ஸ் 8 seconds to reach the ground. ஸோ இது 8 seconds எடுத்துக்கிறது கிரவுண்ட் வந்து சேர்றதுக்கு. ஓகே, the time it takes to cover first 1/4 of the height is, okay, ஓகே டோட்டல் ஹைட் ஆச்சு. ஓகே, எக்ஸாக்டாக இப்போது வேர்ட்டிக்கலாக அதோட ஹைட் என்னென்னா h/4 ஃபால் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அதான் கொஷின். த டைம் இட் டேக்ஸ் டு கவர் த ஃபஸ்ட் 1/4 ஹைட் இஸ். அப்போ டோட்டல் ஹைட் ஹச்சுன்னா ஓகே, அது இருந்த இடத்துலேருந்து வேர்ட்டிக்கலாக h/4ன்ற தூரம் ஃபால் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் கொஷின். இந்த கொஷினை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். த ரீசன் இஸ் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லான்ச் பண்ணுறப்போ ஹரிசாண்டலில் லான்ச் பண்ணுறோம். இப்போ வி ஆர் ஹேவிங் த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி, பட் யூஒய் வேல்யூ என்ன 0. பிகாஸ் நம்ம அதை ஹரிசாண்டலில் லான்ச் பண்ணுறதுனால எந்த விதமான வேர்ட்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டியும் இன்சியலாக இருந்திருக்காது. ஸோ அப்போ யூஒய் ஈக்குவல் டு 0, யூஒய் ஈக்குவல் டு 0னா இன்சியல் வெலாசிட்டி 0. ஜஸ்ட் இமேஜின் அப்போ இந்த இன்சியல் வெலாசிட்டியோட ஓகே லான்ச் பண்ணி அது h/4ன்ற தூரத்தை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றதான் கொஷின். இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, s is equal to ut plus half at squared. இந்த ஃபார்முலாவை அலாங் த வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்ப அது எப்படி மாறும்? y equal to uyt plus half ayt squared மாறிடும் அது. ஓகே, அப்போ இனிஷியலாக வெலாசிட்டியோட வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன 0. அப்போ y ஈக்குவல் டு என்ன வந்துடும் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஓகேயா, ஸோ அப்போது டோட்டலாக அது எவ்வளோ ஹைட் ஃபால் ஆகுது, ஹச்ன்ற ஹைட் ஃபால் ஆகுது. அப்படி ஃபால் ஆகிறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது 8 செகண்ட் எடுத்துக்கிறது. அப்போ ஹச் வென் த டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 8, ஹச் வேல்யூ இஸ் ஒய் வேல்யூ ஈக்குவல் டு ஹச். ஸோ தட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜி 8 ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஸோ அப்போ இதுலேருந்து உங்களால் ஹச்சோட வேல்யூ கெட் பண்ணிட முடியும். அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன வருது ஆஃப் ஜி இன்ட்டு 64 வந்துடும். இதை கேன்சல் ஆஃப் பண்ணால் ஹச் இஸ் ஈக்குவல் டு 32Gன்னு வந்துடுது. இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ கொஷின்ஸ் என்னென்னா டோட்டலாக ஹச்ன்ற தூரம் ஃபால் ஆகிறதுக்கான டைம் கிடையாது. டோட்டல் ஹைட் ஹச்சில் 1/4 அது ஃபால் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் கொஷின். இந்த சேம் ஈக்குவேஷனை ஒன் மோர் டைம் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக ஒய்யோட வேல்யூ h/4 இருக்கிறப்போ இப்போ என்ன டைம் எலாப்ஸ் ஆகிட்ருக்கும் அப்படின்றதான் கொஷின். அப்போ ஒய்க்கு பதில் h/4ன்னு போட்டிங்கன்னா அந்த மூமெண்ட்டை நம்ம கெட் பண்ணணும். ஹச்சுக்கு பதில் 32Gன்னு போட்டுருங்க. அப்போ 32G/4 ஈக்குவல் டு ஆஃப் GT ஸ்கொயர். ஸோ this G can be cancelled off. ஸோ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா என்ன வரும் 32 × 2/4 ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு வந்துடும். 32 × 2 இட்ஸ் 64, 64/4 ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? அப்போ டி ஈக்குவல் டு என்ன வந்துடும் 8/2ன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட். ஓகே, அப்போ 4 செகண்ட் should be the answer. Now can move on to the next question. இப்போ கொஷின் நம்பர் 11 பாருங்கள். இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட மீனிங் என்னென்னா ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆக போகுது, பட் அதோட ஸ்பீடு எப்படி இருக்க போகுதுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ இங்கே இருந்தப்போ அதோட ஸ்பீட் 10 m/s சுற்றி இங்கே வந்த பின்னாடியும் ஒரு ஸ்பீடு என்னது 10 m/s தான். ஸ்பீடு வேரி ஆகாமல் ஒன்லி டைரக்ஷன் மட்டும் மாறிட்டே இருக்குது. ஒரு சர்க்குலர் பாத்தில் அந்த பாடி மூவ் ஆகிட்டுருக்குன்னா அந்த மாதிரியான மோஷன்ஸ் தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். அப்போது ஒரு பாடி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா அது மேலே டான்ஜென்ஷியல் ஆக்சிலேஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, அப்போ எப்படி இருக்கணும் சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன் மட்டும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷனால் மட்டும்தான் ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆக முடியும். ஓகே, பிகாஸ் அது சர்க்குலர் பாத்தை கன்ஃபைன் பண்ணணுன்னாலே ஒரு ஆக்சிலேஷன் வேறு வேணும், அதுதான் சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன். அப்போது AC இஸ் ஈக்குவல் டு v²/r. ஸோ பட் அந்த ஆக்சிலேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன் எப்படி இருக்குது இப்படி இருக்குது, பட் இங்கே சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன் எப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்போ சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷனோட டைரக்ஷன் ஒவ்வொரு பிளேஸ்லையும் எப்படி இருக்குது மாறிட்டே இருக்குது. இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர், பட் ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷன்லையும் சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷனோட வேல்யூ அண்ட் டைரக்ஷன்
ஐ மீன் வேல்யூ இன் த சென்ஸ் டேரக்ஷனே மாறிட்டே இருக்குது. ஸோ டேரக்ஷனே மாறிட்டே இருக்கனால ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. இந்த ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 12 பாருங்கள். If your body is moving in a circular path of radius 14 meter and if it completes 1 revolutions in 7 seconds, இப்போ ஒரு ஃபுல் ரவுண்டை ஒரு ஃபுல் ரவுண்டை அது எவ்வளோ டைமில் முடிக்குது? 7 செகண்ட்ஸில் முடிக்குது. ஓகே, கன்சிடரிங் த ஸ்பீட் டு பி யூனிஃபார்ம், த வேல்யூ ஆஃப் த சென்ட்ரிபிடல் ஆக்சலேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ சென்ட்ரிபிடல் ஆக்சலேஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இட்ஸ் v²/r. ஓகே, இங்கே வியை கெட் பண்ணிட்டாலே சொல்யூஷன் லிட்டலாக கிடச்ச மாதிரி தான் நமக்கு. பியாஸ் ரேடியஸ் 14 மீட்டர்னா சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வரும்? சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2πr. அப்போ 2π × 14 வந்துடும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸை அது எவ்வளோ டைமில் க்ராஸ் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டான்ஜென்ஷியல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2π × 14. இந்த தூரத்தை 7 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் 4π மீட்டர் பை செகண்ட். இதான் என்னது? லீனியர் ஸ்பீட் ஆர் டான்ஜென்ஷியல் ஸ்பீட். இந்த வியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிபிடல் ஆக்சலேஷனோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு v². என்ன வந்துடும்? வியோட வேல்யூ 4π, v² வேல்யூ 16π² வந்துடும். டிவைட் பை ஆரோட வேல்யூ என்ன வருது? இட்ஸ் 14. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ரெண்டால் டிவைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது 7 வந்துடும், இது 8ன்னு வந்துடும். அப்போ ஐ காட் 8π²/7. இதுதான் என்னது? சென்ட்ரிபிடல் ஆக்சலேஷனோட வேல்யூ. ஸோ விச் ஆப்ஷன்ஸ் ஆர் மேட்சிங்? ஆப்ஷன் 1 should be the solution. Okay, now we can move on to the 13th question. A man is walking on a horizontal road with a velocity of 5 km/h, okay, and rain appears to be falling vertically at 5 km/h to him. இந்த ஸ்பீடில் நடந்துட்டு கூடிய இந்த மேனுக்கு ரெயின் இப்படி ஃபால் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது, வேர்ட்டிக்கலாக ஃபால் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, அப்போது ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் இதான் கேட்டிருக்கான். சரி, நீங்கள் லாஜிக்கல் திங்க் பண்ணி பாருங்களேன். லெட்ஸ் சே தட் இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வச்சுக்கோங்க, ஆக்சுவல் வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மேன் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கார் இல்லையா? ஓகே, அவருடைய பார்வையில் ஓகே ஹீஸ் அட் ரெஸ்ட். ஓகே, பட் த ஹோல் யூனிவர்ஸ் வில் ஹாவ் த ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆஃப் ஹிம்செல்ஃப். அப்போது ரெயின் ட்ராப்புக்கு இன் அடிஷன் டு திஸ் வெலாசிட்டி இந்த இவருடைய வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டியும் சேர்ந்து ஆட் ஆயிரும். அப்போ ரெயின் ட்ராப் எப்படி ஃபாலோ ஆகிற மாதிரி தெரியும்? வேர்ட்டிக்கலாக ஃபாலோ ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ரெயின் ட்ராப்போட ஆக்சுவல் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க, இதுதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். இதை பார்த்தாலே தெரியுது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அப்போ v வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 5² + 5², அதோட ரூட் ஆஃப். ஸோ I'll be having like a 5√2ன்னு வந்துடும். Okay, so this should be the answer. Now we can move on to the question number 14. Okay, இங்கே இந்த questions read பண்ணி பாருங்கள். Angle of projections of a projectile, okay, with a certain velocity from the ground is π/8. ஒரு ப்ரொஜெக்டில் யூன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோம் ஒரு சர்டன் ஆங்கிளில். அந்த ஆங்கிள் என்னென்னா π/8. ஓகே, அப்போது அந்த ப்ரொஜெக்டைலோட ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்னு வச்சுக்கோங்க. த ஆங்கிள் வித் த ஹரிசாண்டல் ஃபார் அனதர் ப்ரொஜெக்டைல் ஹேவிங் த சேம் ரேஞ்ச் ஆர் அண்ட் ஸ்பீட். ஓகே, சேம் ஸ்பீடில் த சேம் ப்ரொஜெக்டைல வேறு எந்த ஆங்கிளில் லான்ச் பண்ணால் ஓகே யூ கேன் ஹாவ் த சேம் ரேஞ்ச் ஒன்ஸ் அகைன். அதான் கொஷின். ஓகே, ஸோ இதுக்கான ஐடியாவை நீங்கள் தெரியணும்னா ரைட் ஃபஸ்ட்டு ரேஞ்சுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? ரேஞ்சுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? r ஈக்குவல் டு u² sin 2θ/gன்னு வரும். இதுதான் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. கரெக்டாக? அப்போ டீட்டாக்கு பதிலாக நமக்கு இதை டீட்டானே வச்சுக்கோங்க. டீட்டான்னு ஒரு ஆங்கிளில் போகிறப்போ ரேஞ்ச் கிடைக்குது. கரெக்டாக? அப்போ யூன்ற ஸ்பீடில் டீட்டான்ற ஆங்கிளில் லான்ச் பண்ணப்போ ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. அதே யூன்ற ஸ்பீடில் வேறு எந்த ஆங்கிளில் லான்ச் பண்ணால் நமக்கு அதே ஆர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு சி தட் த சேம் ஸ்பீடில் பட்
தீட்டாக்கு பதிலாக 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு ட்ராங்கில் நான் லான்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரேஞ்ச் என்னென்னு பாருங்களேன். யூ ஸ்கொயர் சைன் என்ன வந்துடும் 180 மைனஸ் 2 தீட்டான்னு வந்துடும். கரெக்டாக? டிவைட் பை ஜி. இது நீங்கள் படிச்சுருந்துருக்கலாம். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இதோட வேல்யூ இட்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் சைன் 2 தீட்டானே வந்துடும். அப்போது ரேஞ்சோட வேல்யூ என்ன வந்துடும் யூ ஸ்கொயர் இந்த சைன் தீட்டா சைன் 180 மைனஸ் 2 தீட்டா எப்படி எழுதிக்கலாம் சைன் 2 தீட்டானே எழுதிக்கலாம். அப்போது தீட்டான்ற ஆங்கிள் லான்ச் பண்ணாலும் சரி ஆர் 90 மைனஸ் தீட்டான்ற ஆங்கிள் லான்ச் பண்ணாலும் சரி ரேஞ்ச் என்னவாக இருக்க போகுது சேம் ரேஞ்சு தான் இருக்க போகுது. அப்போ அதாவது இந்த ஆங்கிள் π/8னா ஓகே 90 மைனஸ் 90 π/2ன்னு சொல்லுவோமா. இப்போ π/2 மைனஸ் π/8 என்ன வந்துடும் ஸோ இன்னொரு ஆங்கிள் கிடச்சிடும். அந்த ஆங்கிளை ப்ரொஜெக்டைல் லான்ச் பண்ணாலும் அந்த ப்ரொஜெக்டைல் இஸ் கோயிங் டு ஹாவ் த சேம் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஸோ இப்போ π/2 மைனஸ் π/8 என்ன வந்துடும் இதை மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 3π/8ன்னு வந்துடுமா. அப்போது 3π/8ன்ற ஆங்கிளில் ஒரு ப்ரொஜெக்டைல் லான்ச் பண்ணாலும் ஓகே இட்ஸ் கோயிங் டு ஹாவ் த சேம் ரேஞ்ச். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ஒரு 2 ப்ரொஜெக்டைல்ஸை சேம் ஸ்பீடில் லான்ச் பண்ணோன்னா இந்த 2 ப்ரொஜெக்டைல்ஸும் சேம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் மேக் பண்ண போகுது. ஓகே அதுதான் இந்த சம்ஸ் ப்ரூவ் பண்ணுது. ஓகே now we can go to the next question. இப்போ question number 1 பாருங்கள். ஓகே ஒரு ப்ரொஜெக்டைலோட y coordinate as the function of time கொடுத்துட்டாங்க 3t minus 5t squared அப்படின்ட்டு. அதோட x coordinateம் கொடுத்துட்டாங்க x is equal to 4t. அப்போது அந்த ப்ரொஜெக்டைலோட ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இது கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஐடியா யூஸ் பண்ணலான்னா உங்களுக்கு இந்த y ஈக்குவல் டு tன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷனை y in terms of xல் மாற்ற ட்ரை பண்ணுவோம். அப்படி xல் மாற்றணுன்னா ஸோ we can able to get the range easily. அது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்களேன். அப்போ t ஈக்குவல் டு என்ன வந்துடும் x/4ன்னு வந்துடுமா. இந்த டீயை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வந்துடும் y ஈக்குவல் டு 3x/4 மைனஸ் 5t ஸ்கொயர். t ஸ்கொயர் மீன்ஸ் x²/16 வந்துடும். அப்போ y இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இல்லையா. ஓகே ஜென்ரலாக ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனோட ட்ரெஜெக்ட்ரிக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு. y ஈக்குவல் டு x tan theta மைனஸ் gx²/2u² cos square theta. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். இந்த சேம் ஃபார்முலா யூ கேன் யூஸ் ஒன் மோர் டைம். அப்போ என்ன வந்துடும் y ஈக்குவல் டு x tan theta மைனஸ் gx²/2u² cos square theta. இதுதான் ஒரு ப்ரொஜெக்டைலோட ட்ரெஜெக்ட்ரிக்கான ஈக்குவேஷன். கரெக்டாக? ஓகே அண்டு இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் x tan thetaவை காமனாக வெளியிடுங்க ஆர் tan thetaவை காமனாக வெளியிடுங்க. we take x tan theta itself as a common factor. அப்போது எடுத்தோன்னா இங்கே என்ன வந்துடும் x tan theta வெளியே எடுத்தனால இது 1ன்னு ஆயிரும். ஸோ it will become 1. ஓகே இங்கே நம்ம எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது என்ன ஆயிரும் gxன்னு வந்துடும் டிவைட் பை 2u² cos square thetaன்னு இருக்கு. சின்ஸ் நம்ம tan thetaவை வெளியே எடுத்தனால இங்கே tan thetaவை டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். y ஈக்குவல் டு x tan theta 1 minus gx/2u² cos square theta sin tan theta எப்படி எழுதிக்கலாம் sin theta by cos theta ன்னு எழுதிக்கலாம். Is it right? This cos theta and this cos theta will get cancelled off. So what I got? I will be getting like y equal to x tan theta into 1 minus gx/2u² sin theta cos theta ன்னு கிடச்சிருச்சு. ஓகே இதை ஃபர்தர் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். y ஈக்குவல் டு x tan theta into 1 minus gx/2 sin theta cos theta. இதுக்கான ஐடென்டிட்டி என்ன 2 sin theta cos theta. It can be replaced with sin 2 theta. ஓகே அப்போ இது போல என்ன எழுதிக்கலாம் sin 2 thetaன்னு எழுதிக்கலாம். Is it right? இப்போ இதை பாருங்களேன் எப்படி இருக்குது y ஈக்குவல் டு x tan theta
into 1 minus x by இது எப்படி எழுதிக்கலாம் u square sin 2 theta by g ன்னு எழுதிக்கலாம் அது. Is it right? This quantity is nothing but r, range-கான ஃபார்முலா. அப்போ y equal to என்ன இருக்குது, y equal to x tan theta 1 minus x by r ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸையும் நமக்கு வந்த ஈக்குவேஷன்ஸையும் ஈக்குவேட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், என்ன இருக்குது, y equal to 3/4x minus 5x squared by 16 இருந்ததா. நம்ம இங்கே என்னத்தை காமன் எடுத்தோம், 3/4, அது எக்ஸ் tan thetaவே காமன் எடுத்தோம். கரெக்டாக, இங்கேயும் அதே மாதிரி எடுக்கலாம். ஸோ அப்போ இங்கே tan thetaவோட ரோலை இது ப்ளே பண்ணுது. அப்போ எக்ஸ் tan thetaவை காமன் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன வந்துடும், 1 வந்துடும். இங்கே என்ன வந்துடும், 5x squared by 5xன்னு வரும். சாரி, சின்ஸ் எக்ஸை காமன் எடுத்துட்டோம் வெளியே, அதனால் இங்கே என்ன வந்துடும், எக்ஸ்னு வரும். 5x by 16 அண்ட் 3/4 காமனாக வெளியே எடுத்தனால ஓகே, இங்கே என்ன வரும், 4/3ன்னு வரணும். இஸ் இட் ரைட்? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸையும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, tan thetaவோட இப்போ இந்த ஈக்குவேஷனில் y equal to x tan theta எக்ஸுக்கு அப்போ எக்ஸோ பக்கத்தில் என்ன இருக்குது, tan theta இருக்குது. அப்போ tan thetaவோட வேல்யூ என்ன, tan theta is equal to 3/4. ஓகே, சிமிலர்லி x by rன்னு இருக்குது. x by r, இந்த x by r இதோட சிம்பிளிஃபை பண்ணலாம் இன்னும் ஃபர்தராக. y equal to 3/4x 1 minus x 16 இதை கேன்சல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் 4ன்னு ஆகிக்கிறோம். இப்போ 5x by 12ன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா 3/4x 1 minus x by 12/15 வந்துடும். இஸ் இட் ரைட்? ஸோ 12/15 வந்துடும். எக்ஸாக்டாக இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓகே, ரேஞ்சோட இடத்துல இங்கே என்ன இருக்குது, ரேஞ்சோட இடத்துல எக்ஸாக்டாக ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 12/15 இருக்குது, 12/5 இருக்குது. சாரி, ஸோ அப்போ ரேஞ்சோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 2 5s are 10, 4 5s are 20. ஸோ 2.4 மீட்டர். அப்போ ரேஞ்சோட வேல்யூ என்னவாக இருக்கணும், இட் ஷுட் பி 2.4 மீட்டர். ஸோ வி காட் அவர் ஆன்சர் ஈஸிலி. இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். த ஸ்பீட் அட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ஓகே, ஒரு ப்ரொஜெக்டைலை லான்ச் பண்ணுறோம், ஒரு யூன்ற இனிஷியல் ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோம் அட் சம் theta ஆங்கிள். ஓகே, அந்த ப்ரொஜெக்டைல் மேக்ஸிமம் ஹைட்டை போய் சேர்ற மூமெண்ட்டில் ஓகே, அதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் வெலாசிட்டி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். பிகாஸ் அந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் வெலாசிட்டி 0 ஆனனால தான் இட் இஸ் நாட் கோயிங் அப் எனிமோர். அப்போ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்டில் ப்ரொஜெக்டலுக்கு என்ன வெலாசிட்டி மட்டும் இருக்கும், எக்ஸ் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நமக்கு இன்னொரு ஃபேக்ட்டும் தெரியும். என்ன ஃபேக்ட், ஒரு ப்ரொஜெக்டைலோட வெலாசிட்டி யூனா அதோட ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, u cos theta. Since there is no acceleration along the x direction, okay, அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி a constant. அப்போ the டாப் மோஸ்ட் பாயிண்டில் ப்ரொஜெக்டைலோட வெலாசிட்டி என்னவாக இருக்கணும், இட் ஷுட் பி u cos theta. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, the speed at the maximum height of the projectile. ஓகே, அப்போ மேக்ஸிமம் ஹைட்டில் ப்ரொஜெக்டைலோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா u cos theta. அந்த u cos theta வந்து இனிஷியல் ஸ்பீடில் ஆஃப்னு இருக்காங்க. அப்போ இனிஷியல் ஸ்பீடில் ஆஃப்னு என்னது, u இனிஷியல் ஸ்பீடு என்னது, u இனிஷியல் ஸ்பீடில் ஆஃப். அதான் டாப் மோஸ்ட் பாயிண்டில் அந்த இனிஷியல் ஸ்பீடோட பாதி ஸ்பீடு தான் டாப் மோஸ்ட் பாயிண்டில் அந்த ப்ரொஜெக்டைலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இனிஷியல் ஸ்பீடு வந்து u, அதில் பாதி என்னது u/2. இந்த u/2 தான் என்னது u cos theta அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண என்ன வருது, இதுவும் கேன்சல் ஆயிரும். cos theta ஈக்குவல் டு 1/2ன்னு வந்துடும். ஓகே, அப்போ theta ஈக்குவல் டு என்ன வந்துடும், டீட்டாவோட எந்த ஆங்கிளுக்கு நமக்கு 1/2 கிடைக்கும், டீட்டாவோட 60 டிகிரிக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். இஸ் இட் ரைட்? ஸோ இதுலேருந்து நமக்கு θ டிகிரி கிடச்சிருச்சு. அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்சுக்கான ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2θ/g. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன வந்துடும், u ஸ்கொயர் sin
2 into 60, it's a 120 by g. இப்போ u square sin 120 by g ன்னு வந்துரும். sin 120 ஓட வேல்யூ என்ன வரும்? It can be written as sin 90 plus 13 கூட எழுதிக்கலாம். அந்த உங்களுக்கு வேல்யூ தெரியல ஒரு வேலை அப்படின்னா இப்படி இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். sin 120 sin 90 plus theta is equal to cos theta. அப்போது sin 90 plus 30 எப்படி எழுதிக்கலாம்? cos 30 எழுதிக்கலாம். cos 30 ஓட வேல்யூ என்ன? It's a root 3 by 2. So u squared root 3 by 2 g. That should be the value of the range. So which options are matching? Option 1 is the correct answer. Okay, root 3 u squared by 2g. Yeah, option 1 is the answer. இப்போ question number 3 பாருங்க. A car moving towards north. ஒரு கார் இருக்கு, அந்த கார் north directionல மூவ் ஆகிட்டு இருக்கு with a speed of 10 meter by second and turns right. ஓகே, இதான் நார்த். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். இது நார்த். இது நார்த்னா பை டிஃபால்ட் இது என்ன ஆயிரும்? ஈஸ்ட் ஆயிரும். இது சவுத் ஆயிரும். இது வெஸ்ட் ஆயிரும். ஓகே, turns right within 10 seconds to maintain the same speed and maintaining the same speed. அப்போ இனிஷியல் ஸ்பீடு இது. ஓகே, வித்தின் த 10 செகண்ட் அது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிருச்சு. அண்ட் எப்படி டர்ன் ஆகுனா ரைட்டில், அந்த காருக்கு ரைட்டுன்றது என்னது? இதுதான் கார். இப்போ காருக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரைட் என்ன? இதுதான். ஸோ அப்போது ஸ்டார்டிங்கில் இந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி இருந்தது. ஓகே, அப்போது இந்த நார்த் டைரக்ஷனில் நம்ம ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கலாம். we can call it as i cap. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் என்ன? இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் equal to 10 is a value, direction is i cap. அண்ட் அதே மாதிரி இந்த ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கலாம். we can call it as j cap. okay, so within the 10 second, ஓகே, கார் அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுது. பட் டைரக்ஷன் மட்டும் என்ன ஆயிடுச்சு? இப்போது அலாங் த ஈஸ்ட் டைரக்ஷன் இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு காரு. ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் லாஸ்ட் ஆஃப் த கார் என்ன? இட்ஸ் 10 j cap. ஓகே, அப்போ த ஆவரேஜ் ஆக்சிலேஷன் ஆஃப் த கார் during this time interval என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஸோ கிளியர். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை த காரஸ்பாண்டிங் டைம் டேக்கன். அப்போ v final minus v initial which is 10 j cap minus 10 i cap divided by corresponding time interval என்ன? 10 செகண்ட் எடுத்துக்கிச்சு. இதான் என்னது? ஆவரேஜ் ஆக்சிலேஷனோட வேல்யூ. ஸோ அப்போ ஆவரேஜ் ஆக்சிலேஷனை வெக்டோரியல் ஃபார்மில் எழுதுனா என்ன வந்துடும்? j cap மைனஸ் ஐ கேப்னு வந்துடும் சிம்பிளாக. இதுதான் என்னது? ஆவரேஜ் ஆக்சிலேஷன் வெக்டோரியல் ஃபார்மில். பட் நமக்கு வெக்டோரியல் ஃபார்ம்லாம் வேணாம். we need to tell the value of the average acceleration. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வந்துடும் which is equal to root 2. அப்போ ரூட் 2 தான் ஆவரேஜ் ஆக்சிலேஷனோட வேல்யூ. அண்ட் ஆவரேஜ் ஆக்சிலேஷனோட டேரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஆவரேஜ் ஆக்சிலேஷனோட டேரக்ஷன் என்ன டேரக்ஷனில் இருக்குன்னா vf மைனஸ் vi டேரக்ஷனில் இருக்குது. கரெக்ட், vf மைனஸ் vi டேரக்ஷனில் இருக்குது. ஓகே, இங்கே vfன்றது என்னது? இதுதான் vf. கரெக்ட், viன்றது என்னது? இதுதான் vi. ஸோ அப்போது இது vf. ஓகே, இது vi. vf மைனஸ் viனா என்ன வந்துடும்? திஸ் த மைனஸ் vi டேரக்ஷன். இப்போ vf மைனஸ் viயோட ரிசல்டன் என்ன? இதுதான் ரிசல்டன். இட்ஸ் எ vf மைனஸ் vi டேரக்ஷன். ஓகே, vf மைனஸ் வியோட டேரக்ஷன் என்னவோ அதுதான் ஆவரேஜ் ஆக்சிலேஷனோட டேரக்ஷனும். அப்போ ஆவரேஜ் ஆக்சிலேஷன் எந்த டேரக்ஷனில் இருக்குது? இட் இஸ் பாயிண்டட் அலாங் சவுத் ஈஸ்ட் டேரக்ஷன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது நமக்கு? ரூட் 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் சவுத் ஈஸ்ட். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஓகே, எ பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் xy plane with the velocity. அப்போ ஒரு அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெக்டர் கொடுத்துட்டாங்க வெக்டோரியல் ஃபார்மில் 2y i cap plus 4j capனு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பாத் ஃபாலோடு பை த பார்ட்டிகல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூ நோ தட் v vector is equal to vx i cap plus vy j cap. வெலாசிட்டியை அதோட x காம்பனன்ட் ஃபார்ம் y காம்பனன்ட் ஃபார்மில் இப்படி தான் எழுத முடியும். அப்போ vxோட வேல்யூ என்ன? vx is equal to 2y. vyயோட வேல்யூ என்ன? 4. and vx is nothing but dx by dt தான் என்னது? vx. அப்போ dx by dt equal to 2y ன்னு வந்துடும். சிமிலர்லி vy எப்படி எழுதிக்கலாம்?
dy by dt equal to 4 எழுதிக்கலாம். Is it right? So இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்களேன். அப்போ dx is equal to 2y dtன்னு எழுதிக்கலாம். அப்போ dy equal to 4 dtன்னு எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த dtக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? dt is equal to dy by 4ன்னு எழுதிக்கலாமா? Is it right? இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். படிங்க என்ன வந்துடும்? dx is equal to 2y dtக்கு பதிலாக dy by 4ன்னு போட்டுக்கலாம். இந்த 4 இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அப்போ 4 dx is equal to 2y dyன்னு வந்துடும். ஓகே, இப்போது இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க எதிர் சைட். ஓகே, ஓவர் த லிமிட் ஆஃப் சம் 0 to x, எக்ஸோட வேல்யூ 0 to x வேரி ஆகிறப்போ ஒய்யோட வேல்யூவும் 0 to y வேரி ஆகுதுன்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிட்டோன்னா ஓகே, அந்த பார்ட்டிகளோட பாத் அதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 is a constant, I can take it out. எக்ஸை இன்டெகிரேட் பண்ண என்ன கிடச்சிரும்? dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடச்சிரும். சிமிலர்லி 2 is a constant, I can take it out. இந்த ஒய்யை போது இன்டெகிரேட் பண்ண என்ன வந்துடும்? y squared by 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 will get cancel. What I got a 4x is equal to y squaredன்னு வந்துருச்சு. இதுதான் அந்த பார்ட்டிகளோட பாத்தோட ஈக்குவேஷன். ஸோ விச் ஆப்ஷன்ஸ் ஆர் மேட்சிங்? ஆப்ஷன் 3 is the answer. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இந்த ஸ்விம்மர் பேஸ்டு கொஷின், ரிவர் கிராசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி கொஷின்ஸை தே வில் பி ஆஸ்கிங் மோர் ஆஃபன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ரிவர். ஓகே, a swimmer reaches the other bank of the flowing river exactly opposite to the starting point. அப்போ இங்கேருந்து ஒரு ஸ்விம்மர் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, அண்ட் ரிவரோட ஆப்போசிட் பேங்கில் போய் சேராரு, இங்கே போய் ரீச் ஆகிறாரு. அண்ட் இஃப் ஹி வாஸ் ஸ்விம்மிங் அட் 2 km/h while maintaining 150 degree with the flow. அப்போ ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னா, ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு யூன்ற ஸ்பீடில் ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு அசம்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது ரிவரோட ஃப்ளோ வெலாசிட்டிக்கு 150 டிகிரி, அதாவது இந்த ஆங்கிள் என்னது 150. ஸோ 150 டிகிரி ஆங்கிளில் மேன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ திஸ் த வெலாசிட்டி ஆஃப் த மேன் வித் ரெஸ்பெக்ட் த ஸ்டில் வாட்டர். இதோட வேல்யூ என்ன? இட்ஸ் 2 km/h. ஓகே, அண்ட் இந்த வெலாசிட்டியில் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ த டைம் டேக்கன் பை ஹிம் டு கிராஸ் த ரிவர் ஆஃப் 1 km wide. அப்போ இந்த ரிவரோட வைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ரிவரோட வைடு அந்த இட்ஸ் 1 km wide. ரிவர் ஹெலிகாப்டர் வியூ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், புரியுதா? ரிவரோட ஒரு பேங்க் அது, ரிவரோட ஆப்போசிட் பேங்க் அது. அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு ரிவரோட ஃப்ளோ வெலாசிட்டிக்கு 150 டிகிரினா, அப்போ இந்த ஆங்கிள் 90 போக ரிமைனிங் இந்த ஆங்கிள் என்ன வந்துடும்? 60 வந்துடும். அப்போது ஏபி லைனுக்கு 60 டிகிரி ஆங்கிளில் அவருடைய ஃப்ளோ வெலாசிட்டி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. நார்மலாக திங்க் பண்ணி பாருங்கள், அவரோட ஒட்டுமொத்த வெலாசிட்டியுமே ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. அந்த வெலாசிட்டியோட இந்த காம்பனன்ட் இருக்கு இல்லையா, velocity in the component, okay, in the component only this component is pointed along the width of the river. So only that component is useful for us to cross the river. அப்போ அவருடைய வெலாசிட்டியோட அந்த காம்பனன்ட் என்னன்றதை நம்ம கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது 2 km/h, அதாவது இதோட வேல்யூ 2 km/h. இதோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும்? 2 cos 16 வந்துடும், கரெக்டாக? அப்போ 2 cos 16ன்றது என்னது? 2 cos 60 வேல்யூ 1/2. அப்போது velocity of the man along the river crossing direction என்னென்னு பார்த்தீங்கன்னா, along the velocity of the man along the river crossing direction is equal to 1 km/h only. It's not a 2 km/h, it's a 1 km/h only. இந்த ஸ்பீடில் 1 km வித் த கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இஸ் 1 km. ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 km/h ஸ்பீடில் தான் கடக்கிறாரு. ஸோ அப்போ என்ன வந்துடும்? த டைம் டேக்கன் இஸ் 1 hour. ஸோ இட் ஷுட் பி த ஆன்சர். ஓகே, we can move on to the next question. Okay, we have a bus with a vertical windshield. இதான் windshield-னு வச்சுக்கலாம். It moves horizontally at a speed of, அப்போ இந்த பஸ் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா, this bus is moving with a speed of 40 km/h while rain is falling vertically. அப்போ ரெயின் எப்படி ஃபால் ஆகிட்டுருக்குன்னா vertically ஃபால் ஆகிட்டுருக்கு at the speed of 30 km/h. The angle at which the raindrop
ஸ்ட்ரைக் த விண்ட்ஷீல்டு. அப்போ இந்த ரெயின் ட்ராப்ஸ் எந்த ஆங்கிளில் விண்ட்ஷீல்டை வந்து மோதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த பஸ்ஸோட பார்வையில் நான் முன்னாடி சொன்ன அதே அசம்ஷன்ஸ் தான். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த பஸ் டிரைவர், ஓகே, த ஹோல் பஸ் இஸ் அட் ரெஸ்ட், okay, but except the bus, the whole universe will have the reverse velocity of the bus. Okay, அப்போ பஸ் டிரைவரோட பார்வையில் பஸ் ரெஸ்ட்டில் இருக்குது அண்ட் பஸ்ஸோட வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி will get added to all the objects in the universe including to the falling water droplets. அப்போது ரெயின் ட்ராப்ஸ் இந்த அப்சர்வருக்கு எப்படி ஃபாலோ ஆகிற மாதிரி தெரியும்னா இந்த ரெண்டு வெலாசிட்டியோட ரிசல்டன் டைரக்ஷனில் ஃபாலோ ஆகிற மாதிரி தான் தெரியும். ஸோ இது ரிசல்டன் எப்படி கெட் பண்ணலாம்? Resultant vector of these two vectors is going to be pointed in this direction. Triangle of tradition use பண்ணுங்க. இந்த ரெண்டு வெக்டர்ஸை டூ சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ரிசல்டன் இஸ் கோயிங் டு பி த க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பட் பாயிண்டட் இன் த ஆப்போசிட் ஆர்டர். அண்ட் அந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க இல்லையா லிட்டரலாக. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. வேர்ட்டிக்கலுக்கு அதாவது விண்ட்ஷீல்டுக்கு எவ்வளோ ஆங்கிளில் ரெயின் ட்ராப்ஸ் வந்து மோதும். தி ஆஸ்க் திஸ் ஆங்கிள் ஒன்லி. அப்போ tan theta is equal to opposite side என்ன 440, adjacent side வந்து 30. I got here tan theta is equal to 4/3. ஓகே, அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? இட் இஸ் ஸோ கிளியர். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த tan thetaவை பொறுத்த வரைக்கும் இந்த 3, 4, 5 ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3, இது 4, இது 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லென்த் 4 ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஆப்வியஸாக இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it's going to be a 57 something, 53 something. Okay, because இந்த லென்த் அதிகமாக இருக்கனால இந்த ஆங்கிளும் அதிகமாக இருக்கணும். ஓகே, அண்ட் இந்த ஆங்கிள் இது 3, இந்த லென்த் 3 இல்லையா? ஸோ இந்த லென்த் கம்மியாக இருக்கனால இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும்னா it should be 37. இது வந்து ஒரு 3, 4, 5 ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. இந்த ஆங்கிள்லாம் கொடுக்கணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. யூ ஷுட் நோ இட் பை டிஃபால்ட். அப்போ இங்கே tan theta இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா tan theta is equal to 4/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க. tan theta is equal to ஆப்போசிட் சைடு என்ன 4, adjacent சைடு என்ன 3. அப்போ tan thetaவோட வேல்யூ 4/3 இருக்குன்னா தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? It should be a 53 degree. So it should be the answer. So answer is 53 degree. Okay, now look into the question number 7. The resultant of the two vectors. இப்போ இது ஒரு வெக்டர், இந்த வெக்டர் நம்ம ஏன்னு வச்சுக்கலாம் ஆர் ஏ வெக்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, resultant of the two vector is perpendicular to one of them. அப்போ a vector plus b vector. இதோட ரிசல்டன் எப்படி இருக்குன்னா இட்ஸ் கோயிங் டு பி தி க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பட் பாயிண்டட் இன் த ஆப்போசிட் ஆர்டர். அப்போது இந்த ஏ வெக்டர் பி வெக்டரோட ரிசல்டன் எப்படி இருக்குன்னா இந்த ஒன் ஆஃப் த வெக்டருக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துட்டான். அந்த ரிசல்ட்டனோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டனோட வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் ஆகும். ஓகே, த சம் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ வெக்டர் இஸ் 8 மீட்டர். அதாவது ஏவோட வேல்யூ ப்ளஸ் பியோட வேல்யூ ரெண்டையும் கூட்டினா 8 மீட்டர் வருதான். தென் தி ரெஸ்பெக்டிவ் மேக்னிடியூட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். நீங்கள் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, if you are using the Pythagoras theorem, okay, you can see very clearly r square plus a square is equal to b square. Is it right? And நம்ம என்ன யூஸ் பண்ணலாங்க, b equal to 8 minus aன்னு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ bக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ r square plus a square equal to b squareக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 8 minus a the whole square கூட போட்டுக்கலாம். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நான் அந்த மாடலஸ் ஆஃப்ன்றதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன். பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். மாடலஸ் இருக்குன்னு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு a minus b the whole square which is equal to a square plus b square minus 2ab. ஸோ இப்போ என்ன வந்துருச்சு 64 plus a square minus 16a equal to a square plus r square வந்துருச்சு. இந்த a ஸ்கொயரையும் இந்த a ஸ்கொயரையும் I can cancel it. ஓகே, இப்போ என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள். நமக்கு ரிசல்ட்டனோட வேல்யூ தெரியும் இல்லையா, இட்ஸ் 4 ரைட். ரிசல்ட்டனுக்கு மேலே 4ன்னு போட்டோன்னா 4 ஸ்கொயர் இட்ஸ் 16. ஸோ 16 இஸ் ஈக்குவல் டு 64 மைனஸ் 16ஏன்னு இருக்குது. இதே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இதே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 16a இஸ் ஈக்குவல் டு 64 மைனஸ் 16 வந்துடும்.
64 minus 16 என்ன வரும் 64 10 கழிச்சா 54 54 minus 6 48 48 வந்துரும் which is equal to 16a அப்போ a equal to 48 by 16 இதை simplify பண்ணா I'll be having 3 a ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு 3 வந்துருச்சு a ஓட வேல்யூ 3 னா b ஓட வேல்யூ என்ன வரும் so b equal to 8 minus 3 5 அப்போ a ஓட வேல்யூ 3 b ஓட வேல்யூ 5 so it should be the answer question என்ன கேட்டிருக்காங்க அப்போ ab ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஓகே சாரி ab ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க a ஓட வேல்யூ 3 b ஓட வேல்யூ 5 so which options are matching option c is the answer okay now see the next question okay ratio of the angular speed of the seconds clock ஒரு wall clock எடுத்துக்கோங்க இங்க இருந்த ஒரு செகண்ட் வந்து செகண்ட் மூல் இருக்கு இல்லையா அது மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வெச்சுக்கோங்க ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு முடிக்குதுன்னா 2π ன்ற ஆங்கிளை கவர் பண்ணிருக்கோம் in 60 seconds கரெக்ட்டா அப்ப செகண்ட் மூலோட angular velocity என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் and ஹார் மூலோட angular velocity என்னன்னு பாருங்க சரி இதே ஹார் மூல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இங்க இருக்கு ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு முடிச்சு இந்த ஹார் மூலுக்கு இங்க திருப்பி வரணும் அதாவது 2π ரேடியனை கவர் பண்ணனும்னா it would literally take 12 hours okay இது 60 seconds but இது 12 hours இதுதான் angular velocity of the second hand இது angular velocity of the hour hand இந்த 12 hours செகண்டுக்கு மாத்தணும்னா என்ன வரும் 12 into 3600 second okay இப்போ இது ரெண்டோட ரேஷியோஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா சோ அப்போ என்ன வேணும் omega s by omega r is equal to என்ன வந்துரும் 2π by 60 divided by 2π by 12 into 3600 இதை simplify பண்ணா 2 by 2π cancel ஆயிரும் இந்த 0 cancel ஆயிரும் so 16 வந்துரும் அது 60 into 12 என்னவோ அதுதான் ஆன்சர் என்ன வரும் 60 12 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 120 0 6 720 அப்ப 720 should be the answer then okay so okay இப்போ இந்த क्वेश्चन பாருங்க 9th question okay இங்க இருந்து லான்ச் பண்றோம் லான்ச் பண்றப்ப ஸ்பீட் ன்னு வெச்சுக்கலாம் ஒரு டீட்டான் ட்ரையாங்கிள் லான்ச் பண்ணட்டும் அந்த ப்ரொஜெக்டைல் டாப் மோஸ்ட் பாயிண்ட்க்கு போய் சேர்றப்போ okay அதுக்கு வெர்டிகல் காம்பனன்ட் வெலாசிட்டி இருக்காது only horizontal component alone it will have okay so அப்போ இந்த லான்ச் பண்ண இடத்துல வெலாசிட்டியோட horizontal component என்ன u cos theta இங்க horizontal component u cos theta னா டாப் மோஸ்ட் பிளேஸ்ல வெலாசிட்டி என்னது u cos theta தான் because டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல it will not have any vertical component அப்போ டோட்டல் வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் என்னது horizontal component தான் okay horizontal component வேல்யூ தான் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க if the kinetic energy of the oblique projectile at its maximum height okay அப்ப இங்க இருக்கக்கூடிய kinetic energy இருக்கு இல்லையா அது ke dash னு வெச்சுக்கலாம் இங்க இருக்கக்கூடிய kinetic energy ke னு வெச்சுக்கலாம் என்ன கொடுத்திருக்கானா ke dash is half of the initial ke okay அப்ப angle of throw என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான் ke dash கான ஃபார்முலா என்ன ஸ்பீட் என்ன டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல u cos theta அப்ப half m u squared cos squared theta இதான் ke dash அதே மாதிரி ஆஃப் k யோட வேல்யூ என்ன வரும் இங்க என்ன ஸ்பீட் இருக்கு u ன்ற ஸ்பீட்ல லான்ச் பண்ணிருக்கோம் அப்ப அதோட கைனடிக் எனர்ஜி என்ன லான்ச்சிங் பிளேஸ்ல ஆஃப் m u square this half m will get cancelled off what you got இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்ப 2 u squared cos squared theta equal to u squared வந்துரும் this u squared got cancelled off I got a cos squared theta equal to 1 by 2 so cos theta equal to 1 by root 2 okay and okay which options are matching cos theta ஓட எந்த வேல்யூக்கு 1 by root 2 கிடைக்கும் cos 45 is it right yes theta should be equal to 45 degree அப்போ angle வந்து 45 degree அதான் ஆன்சரா இருக்கணும் question number 10 பாருங்க
ரிசல்டன்ட் ஆஃப் த டூ யூனிட் வெக்டர்ஸ். அப்போ ஏ கேப்ன்றது ஒரு யூனிட் வெக்டர், அதோட யூனிட் வெக்டரோட வேல்யூ என்ன, ஒன்னாக தான் இருக்கும். பி கேப்ன்றது ஒரு யூனிட் வெக்டர், அதோட வேல்யூ ஒன்று தான். இந்த யூனிட் வெக்டரோட ரிசல்டன், அப்போ லெட்ஸ் சே தட் இதுதான் ஏ கேப் யூனிட் வெக்டர்னு வச்சுக்கலாம், இது பி கேப் யூனிட் வெக்டர்னு வச்சுக்கலாம், இது ரெண்டு கடைப்பட்ட ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு யூனிட் வெக்டரோட ரிசல்டன் இருக்கும் இல்லையா, அந்த ரிசல்டனும் ஒரு யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டாங்க. லெட்ஸ் சே தட் இது ரெண்டோட ரிசல்டன், இதுதான் இதோட ரெண்டோட ரிசல்ட்னு வச்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டனோட வேல்யூவும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது த மேக்னோ ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, அப்போது ஏ அண்ட் பியோட மேக்னோ ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, அப்போ ஏ கேப் மைனஸ் பி கேப்போட ரிசல்டன் என்ன, ரிசல்ட்டனோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷினில். இதை புரிஞ்சுக்க முடியுதா ஃபஸ்ட்டு? ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏபியோட ரிசல்டன் என்ன கொடுத்துட்டான் கிளியராக. ஏபியோட ரிசல்டன்டே ஒரு யூனிட் வெக்டர்னு சொல்லி கொடுத்துட்டான். அதாவது ஏ கேப் ப்ளஸ் பி கேப், ஏ கேப் ப்ளஸ் பி கேப். ஓகே, இது ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டனோட வேல்யூ என்னது, 1. ஸோ ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ணுறோன்னா அதோட ரிசல்ட்டனுக்கான எக்ஸ்பிரஷன்ஸை லா ஆஃப் பேரலோகிராம் கொடுக்கும் இல்லையா, என்னது இது, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், அதோட ரிசல்டன் என்ன. ஐ ஹோப் தட் யூ ஆல்ரெடி நோ தட் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா, அந்த ஐடியா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஏ கேப் ப்ளஸ் பி கேப்போட ரிசல்டன் வேணும்னா ஓகே, ரூட் ஆஃப் ஏ கேப் ஸ்கொயர் ப்ளஸ் பி கேப்போட வேல்யூவோட ஸ்கொயர் ப்ளஸ் 2a கேப் பி கேப் காஸ் தீட்டா. இதான் இதோட வேல்யூ, கரெக்ட். அண்ட் இதோட வேல்யூ என்ன, இதுக்கு ஈக்குவல்னு சொல்லட்டான், ஒன்றுன்னு சொல்லட்டான் லிட்டரலாக. நமக்கு தெரியும் ஏ கேப்போட வேல்யூ ஒன்று தான், பி கேப்போட வேல்யூ ஒன்று தான். ஸோ இப்போ எங்கெல்லாம் ஏ கேப்போட வேல்யூ இருக்கோ அங்கெல்லாம் ஒன்றுன்னு போட்டுக்கலாம், 1 1 1 1. ஸோ யூ காட் லைக் 2 + 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இதை ஸ்கொயர் பண்ண ரெண்டு பக்கமும், ஸோ வில் பி ஹேவிங் லைக் 2 + 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஸோ 2 cos theta equal to 1 minus 2. So 2 cos theta equal to minus 1 வந்துரும். cos theta is equal to minus 1/2 வந்துரும். அப்போ cos theta வேல்யூ minus 1/2, இது அப்படியே இருக்கட்டும். பட் இப்போது என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், ஏ கேப் மைனஸ் பி கேப்பை சப்டாட் பண்ணுறோம், ஏ கேப்லேருந்து பி கேப்பை சப்டாட் பண்ணுறோம். சப்டாட் பண்ண பின்னாடி அதாவது த மேக்னிடியூட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பியோட அந்த டிஃப்ரென்ஸோட மேக்னிடியூட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும், மாடலஸ் ஆஃப் ஏ கேப் மைனஸ் பி கேப்போட ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகே மைனஸ் 2a கேப் பி கேப் காஸ் தீட்டான்னு வரும். ஓகே, இப்போ அங்கே அதே ஐடியா யூஸ் பண்ணுங்கள். இதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். இது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 × 1 × 1 காஸ் தீட்டாக்கு பல என்ன போட்டுக்கலாம், minus 1/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், 1 + 1 இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி +1 மாறிடும். ஸோ ஆல் பி கெட்டிங் √3. அப்போ ஏ கேப் மைனஸ் பி கேப்போட அந்த கழிச்ச பின்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் √3. ஸோ √3 ஷுட் பி த ஆன்சர். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். இது வந்து க்ளோசஸ்ட் அப்ரோச் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ கார் அந்த கிராஸ் ரோடு, ஒரு கிராஸ் ரோடு இருக்குது, இந்த மாதிரி ஒரு 2 ரோடு பிரியுது, இதுதான் கிராஸ் ரோடு. இந்த கிராஸ் ரோடில் ஒரு கார் இருக்குது ரைட் நவ். ஓகே, திஸ் கார் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், இதுதான் ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சுக்கலாம். ஈஸ்ட் டைரக்ஷனில் 40 km/h ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது ஈஸ்ட். அப்போது இந்த டைரக்ஷன் ஈஸ்ட் அப்படின்னா இது என்னது, இட்ஸ் நார்த், இது என்னது சவுத், இது வெஸ்ட். ஓகே, and another car which is 1 km south of the crossing. அப்போ இந்த கிராசிங்கில் இருந்து 1 km சவுத்தில் இன்னொரு கார் இருக்குது. ஓகே, இது கார் ஏன்னு வச்சுக்கலாம், இது கார் பின்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 km லிட்டரலாக கிராசிங்லேருந்து 1 km சவுத்தில் இன்னொரு கார் இருக்குது. அண்ட் திஸ் கார் இஸ் அப்ரோச்சிங் த கிராசிங் வித் த சேம் ஸ்பீட். இது 40 km/h, இதுவும் என்னது 40 km/h தான். இதுவும் ஜங்ஷன் நோக்கி
வருது. இப்போ their closest distance of approach என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். see இங்கே கார் ஏவும் மூவ் ஆகுது, கார் பியும் மூவ் ஆகுது. since the both of the bodies are moving, okay, this problem will become very hard to solve. அதனால் see the whole thing from any one car's perspective. ஏதோ ஒரு காரோட பார்வையிலேருந்து இதை பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, let's say that நான் இந்த ஹோல் திங்கை கார் பியோட பார்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க போகிறேன். if I see the whole thing from car B's perspective, car B will be at rest, correct? So the whole universe will have the reverse velocity of car B, including the car A. அப்போ car A க்கு in addition to the its original velocity will also have the reverse velocity of the B also. அப்போ car B ஓட பார்வையில் கார் எந்த வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும்? it seems to be moving in this way. அப்போ இந்த டைரக்ஷனில் தான் கார் ஏ மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி கார் பிக்கு தெரியும். ஓகே, அப்போ கார் ஏக்கும் பிக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வேணும் நமக்கு. அது எப்படி கெட் பண்ணலான்னா, கார் பி ஏவோட ட்ரெஜெக்ட்ரி இது தான். அப்போது கரெக்டாக கார் ஏவோட ட்ரெஜெக்ட்ரி இது தான் கார் பியோட பார்வையில். அப்போ இந்த ஏக்கும் பிக்குமான இடப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுன்றது இந்த லைனுக்கு 90 டிகிரியில் ஒரு லைன் வரைங்க அண்ட் அதை பியோட ஜாயின் பண்ணுங்கள். this angle should be 90 because the 90 இருக்கப்போ தான் இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? மினிமமாக இருக்கும். because if this angle is 90 then that distance cannot be minimum. I will prove that part also. suppose நான் 90 டிகிரியில் வரையாமல் ஒரு அக்யூட் ஆங்கிளில் ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்க, ஆர் அப்டியூஸ் ஆங்கிளில் வரையணும்னு வச்சுக்கோங்க. இது அப்டியூஸ் ஆங்கிள் வரைகிறப்போ இந்த லென்த் எப்படி இருக்குது? இட்ஸ் மோர், கரெக்ட்? சிமிலர்லி நான் அக்யூட் ஆங்கிளில் ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்க, வரைஞ்சி ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த லென்த் எப்படி இருக்குது? இந்த லென்த் இட்ஸ் மோர். அப்போது நமக்கு ஏக்கும் பி கிடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னா அண்ட் ஏவோட ட்ரெஜெக்ட்ரி இருக்கு இல்லையா? ஓகே, அந்த ட்ரெஜெக்ட்ரியோட பாத்துக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சி, ஓகே, பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சி we should join to the body B. அப்படி ஜாயின் பண்ணுறப்போ ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கிது இல்லையா? இதுதான் க்ளோசஸ்ட் அப்ரோச். let me call the closest approach as a Y. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு தெரியும், இட்ஸ் ஈஸி டு நோ. இந்த ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஆங்கிள் டீட்டானா அப்போ டேன் டீட்டா, இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இஸ் 40, அட்ஜசன்ட் சைடு இஸ் 40. யூ காட் a 1, ஸோ டீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, இப்போ இந்த பாத்துக்கு பர்பண்டிகுலர் என்ன? இது. ஓகே, சிமிலர்லி இதுக்கு பர்பண்டிகுலர் என்ன? இது. ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனுக்குமான இடப்பட்ட ஆங்கிள் 45னா இது ரெண்டோட பர்பண்டிகுலருக்கு இடப்பட்ட ஆங்கிள் என்னது? 45. ஸோ திஸ் ஆங்கிள் ஆல்சோ ஷுட் பி 45. ஓகே, அப்போ இது 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்னவாக இருக்கணும்? 1 cos 45. 1 cos 45. அப்போ y should be equal to 1 cos 45. அப்போ 1 cos 45 என்ன வருது? 1 √2. ஸோ 1/√2 kilometer. This should be the closest approach value. Okay. Okay, now we can move on to the next question. Question number 12 பாருங்க. In a uniform circular motion, the quantity which is variable. ஒரு uniform circular motionல என்ன quantity variable ஆகிட்டு இருக்கும், அதாவது அதோட வேல்யூ மாறிட்டே இருக்கும் from moment to moment. uniform circular motion ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பீடு மாறாட்டினாலே மொமெண்டமும் அப்படி மாறாதுன்னு சொல்ல முடியாது, சாரி. ஸோ ஸ்பீடு மாறாது, பட் வெலாசிட்டி என்ன ஆகிட்டு இருக்குது? மாறிட்டே இருக்குது. பிகாஸ் இந்த மூமெண்ட்டில் வெலாசிட்டி வெக்டர் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் வெலாசிட்டி வெக்டர் இப்படி இருக்குது. பட் நமக்கு தெரியும் மொமெண்டம் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி வெக்டர். அப்போது வெலாசிட்டி மாறுதுன்னு எப்போ சொல்லுவோன்னா, ஓகே, உங்களுக்கு ஒரு வெலாசிட்டியோட வேல்யூ ஆர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் ரெண்டில் ஏதோ ஒன்று மாறிச்சுனாலும் வெலாசிட்டி மாறிச்சுன்னு தான் சொல்லுவோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய வெலாசிட்டி வேறு, இங்கே இருக்கக்கூடிய வெலாசிட்டி வேறு. அப்போ வெலாசிட்டி மாறிச்சுன்னா மூமெண்டம் என்ன ஆகிட்டு இருக்கும்? மாறிட்டே இருக்கும். அப்போ மூமெண்டம் ஷுட் பி த ஆன்சர். ஏன் கைனடிக் எனர்ஜி இருக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டால் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ஆஃப் mv². v இஸ் த ஸ்பீடு ஹியர். ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இதோட ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதோட ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, now look into the question number 13.
an oblique projectile on the horizontal ground, okay, horizontal range is 4 times of the maximum height னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போது angle of throw theta என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ரேஞ்சுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். what is that? u square sin 2 theta by g. Hmaxக்கான ஃபார்முலாவும் தெரியும். what is that? u square sin square theta by 2g. இந்த ரெண்டுலையுமே u ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த sin 2 theta எப்படி எழுதிக்கலாம்? 2 sin theta cos thetaன்னு எழுதிக்கலாம், which is equal to 4 by 2. ஸோ இது 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 4 by 2 is 2. ஸோ 2 sin square theta, இந்த sin theta இந்த sin square theta ஒரு sin theta கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 will get cancelled off. What I got a cos theta equal to sin theta, or இது இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா sin theta by cos theta equal to 1. அப்போ tan theta is equal to 1 னா theta should be a 45 degree. அப்போ 45 degree should be the answer. Okay, now we can go to the next question. ஒரு ப்ரொஜெக்டைலோட y வேல்யூ as the function of time கொடுத்துட்டான். y equal to 12t minus 5t squared, x is equal to 5t ன்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போது அந்த பாடியோட இனிஷியல் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, இந்த y இருக்கு இல்லையா, ஓகே, இந்த y ஈக்குவேஷனை நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடச்சிரும்? vy கிடச்சிரும். ஸோ velocity of the particle at any instance கிடச்சிரும். vy ஈக்குவல் என்ன வந்துடும்? 12 minus 5 into 2t வந்துடும். ஸோ ஐ காட் 12 minus 10t வந்துடும். இதான் என்னது? vy. சிமிலர்லி இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடச்சிரும்? vx கிடச்சிரும். இப்போ vx is equal to 5 வந்துடும். ஓகே, அப்போ velocity of the particle at any instant என்ன வந்துடும்? vx I cap plus vy j cap வந்துடும். Is it right? ஸோ vxக்கு பதிலாக 5 போட்டுக்கலாம். 5 I cap plus 12 minus 10 t j capனு போட்டுக்கலாம். இதுதான் velocity vector at any moment. பட் இனிஷியல் ஸ்பீடு தான் வேணும், இனிஷியல் ஸ்பீடு தான் வேணும். அப்போ டைமுக்கு பதிலாக இங்கே 0ன்னு போட்டால் என்ன வந்துடும்? 5 I cap plus 12 j capனு வந்துடும். இதுதான் இனிஷியல் velocity vector. I can call this initial, so u vector. ஓகே, அப்போ இனிஷியல் velocity vector வேல்யூ அதான் கேட்டிருக்கான். ஸோ விச் இஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் என்ன வரும்? ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 144, இட்ஸ் 169. ஸோ 13. அப்போ இனிஷியல் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் என்னென்னு பார்த்தோன்னா இட்ஸ் 13 மீட்டர் பை செகண்ட். ஓகே, நவ் லுக் இன்டு த கொஸ்டின் நம்பர் 15. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ரிவர் கிராசிங் ப்ராப்ளம் தான். எ ஸ்விம்மர் கிராசஸ் த ரிவர் இன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இதான் ஒரு ரிவரோட டாப் வியூன்னு வச்சுக்கோங்க, ஹெலிகாப்டர் வியூ. ஓகே, அப்போது ஒரு ரிவரை ஒரு ஸ்விம்மர் கிராஸ் பண்ணணும், அதுவும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் கிராஸ் பண்ணணும்னா ஓகே, இங்கேருந்து எக்ஸாக்டாக ஆப்போசிட் பேங்கில் போய் அவர் ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆனதான் அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். இப்படி போனாலோ ஆர் இப்படி போனாலோ ஆர் இப்படி போனாலோ distances cannot be shortest. Is it right? ஸோ அப்போ இந்த மாதிரி போய் சேரணும்னு வச்சுக்கோங்களேன், ரிவரோட ஸ்பீடு நமக்கு தெரியுமா? கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, அவங்க இதுவும் கொடுத்துட்டாங்க. he tries to swim at 4 km/h. அப்போ அந்த மேனோட ஸ்பீடு என்னென்னா 4 km/h மெயின்டெனிங் 120 டிகிரி வித் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்ன்றது ரிவர் இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிவரோட வெலாசிட்டிக்கு 120 டிகிரியில் அவர் ஸ்விம் பண்ணுறாரு, டவுன் ஸ்ட்ரீமுக்கு 120 டிகிரியில் ஸ்விம் பண்ணுறாரு. அப்போது இந்த ஆங்கிள் 120னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 120 minus 90, இட்ஸ் 30 டிகிரி. ஓகே, 30 டிகிரி ஆங்கிள் டு த ஏபி லைன். ஓகே, அப்போ வெலாசிட்டியோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும்? இது 4னா ஓகே, இதான் அந்த மேனோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டில் வாட்டர். அப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் த மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டரோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும்? இட்ஸ் 4 cos 30 வரும்.
அப்போது அந்த மேனோட வெலாசிட்டியோட இந்த காம்பனண்ட் தான் ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு உதவுது. அப்போ த டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். ஓகே, கொஷின் இஸ் நாட் அபவுட் த டைம் டேக்கன். என்னென்னு பார்த்தோன்னா டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, ஓ ஸ்பீட் ஆஃப் த ரிவர் கேட்குறாங்க. இட் இஸ் ஸோ ஈஸி டு see that. இங்கே பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் த ரிவர் கேட்டிருக்காங்கன்னா அந்த மேன் அவரோட ஸ்பீடோட இந்த காம்பனண்ட் என்னென்னு பாருங்களேன். இந்த காம்பனண்ட் 4 cos 30, இந்த காம்பனண்ட் என்ன இருக்கணும், இட்ஸ் எ 4 sin 30. அண்ட் இந்த 4 sin 30 எக்ஸாக்டாக ரிவரோட வெலாசிட்டியை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணால் தான் ஓகே ரிவர் அவரை இழுத்துட்டு போகாமல் இருக்கும். புரிஞ்சுதா? அதாவது அந்த மேனோட வெலாசிட்டியோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் 4 sin 30 அண்ட் இதோட வேல்யூ எக்ஸாக்டாக ரிவரோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஹரிசாண்டலாக அவர் இழுத்துட்டு போகாமல் இருப்பார். ஸோ அப்போ யூவோட வேல்யூ இட் ஷுட் பி ஈக்குவல் டு 4 sin 30. sin 30ஓட வேல்யூ 1/2. ஸோ 4 into 1/2 இட்ஸ் எ 2. அப்போது ரிவரோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும், it's a 2 meter by second, sorry 2 kilometer per hour. I have substituted all the values in kilometer per hour, so answer also will be in kilometer per hour. About 2 kilometer per hour should be the answer. Okay, now see the question number 16. A man moves on the horizontal road towards east at the speed of 1 kilometer per hour. Rain appears to him. Okay, இந்த ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு கூட இந்த மேனுக்கு ரெயின் எப்படி ஃபால் ஆகுதுன்னா வெர்டிக்கலாக ஃபால் ஆகுது. இட்ஸ் a velocity of the rain drop with respect to the man. ஓகே, அப்போ ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த ரெயின் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இது லாஜிக்கல் திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரிஜினலாக ரெயின் இப்படி ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதான் velocity of the rain வச்சுக்கலாம். இது மேனோட வெலாசிட்டி 1 kilometer per hourனா மேனோட பார்வையில் he'll be at rest. The whole universe will be having the reverse velocity of himself, okay, including the falling rain drop. அப்போ இதுதான் ஒரிஜினலான ரெயின் ட்ராப்னா இந்த ரெயின் ட்ராப்போட வெலாசிட்டியோட அந்த மேனோட ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போது அந்த ரெயின் ட்ராப் எப்படி ஃபால் ஆகிட்டுருக்கு அந்த மேனுக்கு அப்பேரண்ட்னா இட் இஸ் ஃபாலிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 2 kilometer per hour. அப்போ ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த ரெயின் தான் கேட்டிருக்கான். இதை பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கெட் பண்ணிட முடியும். இப்போ விஆரோட வேல்யூ என்ன வரும், velocity of the rain is equal to root of 2 square plus 1 square வந்துடும், which is root 5. Actual speed of the rain is root 5 kilometer per hour. Okay. In the 17th question derivations we already derived. See, இப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இதோட சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஜெக்டரி ஆஃப் ஏ ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் இது நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். இங்கே இருக்குது பாருங்கள். இது வேறு ஒரு சம்முக்கு டெரைவ் பண்ணோம், பட் எனிஹவ் இந்த சம்முக்கு இது யூஸ் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ அப்போ y = x tan theta into 1 minus x by r, அதுதான் இதோட சொல்யூஷன். அப்போ எந்த ஆன்சர் மேட்ச் ஆகுது, இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 18 பார்க்கலாம். இதுவும் ரிவர் கிராசிங் ப்ராப்ளம் தான், பட் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒரு ரிவர்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் இஸ் ரிலீஸ்ட் அட் ஒன் பேங்க். ஓகே, இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இன்டு த ரிவர். ஓகே, ரிவரோட ஃப்ளோயிங் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5 kilometer per hour டுவார்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் என்னது, இட்ஸ் எ ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, இது ஈஸ்ட்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நார்த் இல்லை சாரி இது நார்த் ஆயிரும். இட்ஸ் எ நார்த், இட்ஸ் எ சவுத், இட்ஸ் எ வெஸ்ட். Air is blowing with the speed 5 kilometer per hour towards north. Okay, air எப்படி வீசிட்டு இருக்குன்னா ஓகே 5 kilometer per hour ஸ்பீடில் இப்படி வீசிட்டு இருக்கு இந்த டைரக்ஷனில். திஸ் த velocity of the wind. ஓகே,
5 km/h டைரக்ஷனில் wind இப்படி வீசிட்டு இருக்கு. இட்ஸ் velocity ஆஃப் த wind. Okay, width of the river is 200 meter. It's a 200 meter. Width of the river is 200 meter. The minimum time taken by the floating object to reach the other bank. இப்போ wind இப்படி வீசிட்டு இருக்கு. Just imagine wind மட்டும் உங்களுக்கு இல்லை, water மூவ் ஆகிட்டு இருக்கு. So it's a velocity of the wind, it's a velocity of the water. Okay, அப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா? ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் ரிசல்ட்டாக எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? wind அதை நார்த் டைரக்ஷனில் இழுக்குது, ரிவர் அதை ஈஸ்ட் டைரக்ஷனில் இழுக்குது. அப்போ ரிசல்ட்டண்டா தட் ஆப்ஜெக்ட் வில் ஸ்டார்ட் டு மூவ் அலாங் திஸ் வே. அப்போ இந்த ரிசல்டன் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இதோட வேல்யூ இதுவும் 5, இதுவும் 5. ஓகே, அப்போ இந்த வேல்யூ என்ன வரும்? √5² + 5². I got a value very closer to 5√2. It's a 5√2. இந்த ஸ்பீடில் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த மினிமம் டைம் டேக்கன் பை த ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் டு ரீச் த அதர் பேங்க். ஆப்போசிட் சைடில் அந்த ஆப்ஜெக்ட் போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இது லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் 200 மீட்டர் கரெக்டாக. பட் உங்களுக்கு ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் வெலாசிட்டி இது தான். பட் இந்த ஒரிஜினல் வெலாசிட்டியே ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு உதவலை. ரிவரோட வெலாசிட்டியோட இந்த காம்பனண்ட் இருக்கு இல்லையா, ஒன்லி திஸ் காம்பனண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு கிராஸ் ரிவர். அப்போ அந்த காம்பனண்டோட வேல்யூ என்ன? 5 km/h. இந்த 5 km/h மீட்டர்/செகண்டுக்கு மாற்றுங்க. ஸோ 5/18 மல்டிப்ளை பண்ணால் அது மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிடும். ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் த விண்ட் என்ன வந்துடும்? இட்ஸ் 25/18 மீட்டர்/செகண்ட். அப்போ இந்த ஸ்பீடு தான், அதாவது இந்த டைரக்ஷனில் கூட இந்த வெலாசிட்டி தான் ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு, ரிவரோட வித்தோட டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி தான் ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு உதவ போகுது. அப்போ த டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் இஸ் 200 மீட்டர். இந்த 200 மீட்டர் என்ன ஸ்பீடில் கவர் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட்? 25/18 இந்த ஸ்பீடில் கவர் பண்ணுது. அப்போ 25 200 அடிச்சா என்ன வந்துடும்? 8 வந்துடும். 8 × 18. ஸோ 8 × 8 64 6 8 8 + 6 14 144 seconds. So the time taken by the object to reach the other bank is 144 seconds. Okay, so with this we'll end up. In the next class we will work out motions in a plane, motions in a line. ரெண்டுமே முடிஞ்சது. லாஸ் ஆஃப் மோஷன் கூட கொஷின்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.